பாகவதம் எங்கே நடக்கிறதுன்னு வந்து கேட்டானே அவனும் போல, தெரியாதுன்னு சொன்னானே அவனும் போல, அங்கே தான் நடக்கிறதுன்னு வழி காமிச்சானே அவனும் போல. இப்படி காலங்கள் கடந்தது. 3 பேரும் கால வெள்ளத்தில் காலகதி அடைஞ்சுட்டா. அவள் நேராக மேலோகத்துக்கு போன உடனே சித்திரகுப்தன் அவளோட அந்த கணக்கெல்லாம் புரட்டின்னு இருந்தாராம். யமதர்மன் சொன்னாராம், சித்திரகுப்தா, இவா 3 பேருக்கும் நீ கணக்கே புரட்ட வேண்டாம், 3 பேரையும் சொர்க்கத்தில் தூக்கி போடு. அதுலேயும் குறிப்பாக அந்த 3ஆவதாக இருக்கான் பாரு, அவனுக்கு கூட கொஞ்சம் சௌகரியங்கள் எல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாராம். சித்திரகுப்தனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எதனால இவா கணக்கெல்லாம் புரட்ட வேண்டாம்னு சொல்கிறேள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே யமதர்மன் சொன்னாராம், அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லைப்பா, இவா 3 பேரும் பாகவதம் அப்படிங்கிற வார்த்தையை அவள் வாழ்க்கையில் சொல்லியிருக்க.